இப்போ நாங்கள் சுபோகுண்டை எழும்பினந்தான் எல்லாரும் எழும்பினதோட கொஞ்சம் பேர முகம் பெரிய அறியும். கொஞ்சம் பேரை தூக்கத்தை எழும்பினா மோத்த பார்க்கலாம். கொஞ்சம் பேருக்கு இன்றைக்கு செக் தராதவன்ட சிந்தனை, காசி அடைய தொழிலுக்கு போகணும். இது மூமினுடைய சிஃபத்தில். காலையில் எழும்பினதோட முதல் வேலை என்ன செய்யணும் தெரியுமா? இந்த லவ் என்ற வார்த்தை இருக்குது அரபுல. லவ் என்றா அவ்வாறு செய்தால் இவ்வாறு நடக்கும் என்று பேசுறது ஷைத்தானுடைய கதவை திறந்துடும். நடந்து முடிஞ்சா சொல்லுங்க அல்லாஹ்ட கலா கதர். அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றான் அழுது 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 ஏழு அவங்களுக்கு. ஆனால் நாங்கள் அப்படி அழமாட்டோம். எங்கள்கிட்ட அழுறது தடை. மையத்துக்கு கன்னத்தில் அரைஞ்சி முடிய பிச்சு இவ்வாறு என்ன சொல்ற தமிழ்ல? அதுக்கு அந்த அழுகைக்கு என்ன சொல்ற தமிழ்ல? ஓலமிட்டு அழுகிறது, ஒப்பாரி வச்சு அழுகிறது எங்கள் ஹராம், பெரும்பாவம். அழமாட்டார். ஆனா கல்முல கவலை என்ன செய்ய? அவ்வளவுதான். ஏனென்றா தக்தீரை நம்பி இருக்கிறோம். நாங்கள் நாளைக்குத்தான் உலகம் ரெண்டா வெடிச்சு அழிஞ்சாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுவோம். நாங்கள் என்ன செய்வோம்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், فَخَلَقَ كُلَّ شَيْءٍ فَقَدَّرَهُ تَقْدِيرًا. ஒவ்வொன்றையும் அல்லாஹ் படைத்து அதை நிர்வகிக்கின்றான், நிர்ணயித்து விட்டான். سَبِّحِ اسْمَ رَبِّكَ الْأَعْلَى الَّذِي خَلَقَ فَسَوَّى وَالَّذِي قَدَّرَ தக்தீர். இந்த தக்தீரை மறுக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க, கதரியாக்கள் என்று. தக்தீர் எல்லாம் இல்லை ஏண்டா ஒவ்வொரு காலத்திலையும் இஸ்லாத்தை மூளையால விளங்கினவங்க உருவாகுவாங்க. அவங்களுக்கு சொல்ற கதரியாக்கள் என்று. கதரியாக்கள் சொல்றாங்க அல்லாஹ் இந்த கதரியாக்களுக்கு எதிர்ப்பாக தான் இந்த ஆயத்தை இறக்கினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மஜூசு ஹாதிஹில் உம்மத்தி ஹுமுல் கதரியா. இந்த உம்மத்துடைய மஜூசுகள் யாருண்டா கதரியாக்கள். கதரியாண்டா என்ன? அல்லாஹ் நாடுற மாதிரி எல்லாம் நடக்காது, நாங்கள் நினைச்சது நடக்கும். இப்போ நான் விரும்பினதெல்லாம் நடக்கிறதுக்கு நான் என்ன அல்லாவா? நான் ஒருத்தர் ஆட்சி கீழ் இருக்கிறேன், அவன் சொல்றத நடக்கும். அதனால இந்த ஆயத்தை அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித்தாரா, நீங்க எல்லா விடயத்தையும் அல்லாஹ்வுல சாட்டிடணும். இன்னா குல்ல ஷைஇன் خلقناه بقدر. இப்ப அல்லாஹ் சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, குல்லு ஷைஇன் பிகதர். உலகத்தில் உள்ள எல்லாமே கலா கதிர் படி தான் நடக்கும். ஹத்தல் அஜ்ஸு வல் கஸ்ல், இயலாமை, சோம்பேறித்தனம். ஒருவன் அல்லாஹ் சோம்பேறியாவே படைக்கணும் முடிவெடுத்தா நாம அவனை உற்சாகப்படுத்தி என்ன செய்யும்? சொன்னாங்க ஹதீஸில், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ், இஸ்தஇன் பில்லாஹ், அல்லாஹ்விடத்துல உதவி தேடுங்க. வலா தஅஜஸ், இயலாமலாகிடாதீங்க. ஏதாவது ஒன்று நடந்துட்டு உங்களுக்கு சரி முயற்சி பண்ணினீங்க, சரி வரல, சொல்லுங்க கத்தர் அல்லாஹு வமா ஷாஅ ஃபஅல். சொல்லுங்க அல்லாஹ்ட கலா கதிர், அவன் நினைச்சே நடந்துட்டு. சொன்னாங்க இப்படி சொல்லாதீங்க, லவ் அன்னி ஃபால்து கதா லக்கான கதா, இல்ல இப்படி செஞ்சிருந்தா இப்படி நடந்திருக்குமே, அப்படி பேசாதீங்க. இப்படி செஞ்சிருந்தா இப்படி நடந்திருக்குமே இல்லை, அல்லாஹ்ட கலா கதிர். ஏனென்றா ஃபஇன்ன லவ் தஃப்தஹு அமல ஷைத்தான். இந்த லவ் என்ற வார்த்தை இருக்குது அரபுல. லவ் என்றா அவ்வாறு செய்தால் இவ்வாறு நடக்கும் என்று பேசுறது ஷைத்தானுடைய கதவை திறந்துடும். நடந்து முடிஞ்சா சொல்லுங்க அல்லாஹ்ட கலா கதிர். அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றான், வமா அம்ருனா இல்லா வாஹிதா கலம்ஹிம் பில் பஸர். வமா அம்ருனா இல்லா வாஹிதா. நாங்க நாடினா ஒரு விடயத்தை செய்யறதுக்கு ஒரு ஏவல் போதும். அல்லாஹ் நாடினா என்ன போதும்? சமூத அழிச்ச அல்லாஹ் எதால? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சத்தம். வமா அம்ருனா இல்லா வாஹிதா. சரி,
அந்த ஒரு ஏவலுக்கு எவ்வளவு நேரம் தேவை? அல்லாஹ் சொல்றான், கலம்ஹிம் பில் பஸர், கண்ணை பொத்தி திறக்கும் நேரம் போதும். அல்லாஹ் எவ்வளவு போதும்? லம்ஹுல் பஸர்ன அரபுல லம்ஹுல் பஸர்ண்டா கண்ணை பொத்தி திறங்க, கண்ணை பொத்தி திறந்தா சரி, விஷயம் முடிஞ்சு. இவ்வளோ குதரத்துள்ளவன் அல்லாஹ். வமா அம்ருனா இல்லா வாஹிதா, அல்லாஹ் உண்ட நாடினா கலம்ஹிம் பில் பஸர். இப்ப உலகம் அழியறதை எதிர்பார்த்துட்டு இருக்கோமா இல்லையா? உலகம் அழியறதை என்ன செஞ்சுட்டு இருக்கோம் நாம் எல்லாரும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத்துக்கு எழும்பினா முதல் கேட்கிற துவா என்ன சொல்லுங்க? இப்போ நாங்கள் சுபோக்கு இன்றைக்கு எழும்பினோம் தான் எல்லாரும். எழும்பினதோட கொஞ்சம் பேர முகம் வெறியா இருக்கும். கொஞ்சம் பேரை தூக்கத்தை எழும்பினா முகத்தை பார்க்கலாம். கொஞ்சம் பேருக்கு இன்றைக்கு செக் தராதவன் சிந்தனை, காசி அடைய தொழிலுக்கு போகணும். இது மூமினுடைய சிஃபத்தில். காலையில் எழும்பினதோட முதல் வேலை என்ன செய்யணும் தெரியுமா? சூரா ஆல இம்ரானுடைய கடைசி பகுதி, இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன்னஹாரி லஆயாத்தின் லிஉலில் அல்பாப் الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار. இதை ஓதி போட்டு பாருங்க, அதோடைய கருத்தை விளங்கி உடனே வானத்தை பார்ப்பீங்க. அல்லாஹ் சொல்றான், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத், வானத்துடைய படைப்பில் பூமியுடைய படைப்பில் புத்திசாலிகளுக்கு படிப்பின் இருக்குது. ரசூலுல்லாஹ் தஹஜ்ஜத்துக்கு எழும்பினா முதல் ஓதுற இதைத்தான். நாங்கள் முதல் சொல்லி தருவோம் சைக்காலஜி, தண்ணியை குடி, அதை தின்னு எல்லாம் இருக்கட்டும், துன்பம் எல்லாம் குடிப்போம். முதல் கண்ணை கசக்கிட்டு கொஞ்சம் வந்து இருந்து சூரா ஆல இம்ரானுடைய இந்த ஆயத்தை ஓதும், கொஞ்சம் கருத்தை விளங்குங்க. அல்லாஹ்ட படைப்பை பார்க்க சொல்றான் அல்லாஹ். ஒரு நாள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க, அழுதுட்டு இருக்காங்க ரசூலுல்லாஹ். அப்படியே கண்ணால கண்ணீர் வடிஞ்சிட்டு இருக்குது. என்னையா ரசூலுல்லாஹ், இரவு ஒரு ஆயத்து இறங்கியது, அதை சிந்திக்காதவனுக்கு நாசம்தான். இப்போ முதல் காலையில் எழும்பினதோடே ஓதி சிந்திக்கணும் இந்த ஆயத்தை தான். அதுக்கு பிறகு பாருங்க சுபகுல் எப்படி இருக்கும், கல்புக்கு அமைதி. الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض. என்ன செய்வாங்களாம்? அல்லாஹ்வை நினைப்பாங்களாம். யார் நினைக்கணும் சுபவுல? தஹஜ்ஜத்ல செக்கே நினைக்கிறது, தஹஜ்ஜத்ல விரோதியை நினைக்கிறதா? தஹஜ்ஜத்ல நினைக்கணும் அல்லாஹ். அல்லாஹ்வை நினைச்சிட்டு وَيَتَفَكَّرُونَ فِي خَلْقِ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ, வானம் பூமியுடைய படைப்பை பற்றி சிந்திப்பாங்களாம். காலையில் எப்படி சிந்தனை சொல்லுவாங்களாம், ரப்பனா மா خلقت هذا باطلا, யா அல்லாஹ் நீ எதை வீணா படைக்கல, யா அல்லாஹ் சுப்ஹானக் நீ தூய்மையானவன், ஃபகினா அஸாபன் நார் நரகத்தை விட்டு என்ன பாதுகாத்திரியா அல்லாஹ். தஹஜ்ஜத்ல இதுதான். ரப்பனா இன்னக மன் துத்கிலின் நார ஃபகத் அக்ஸைதா வமா லில்-ஸாலிமீன மின் அன்சார். யா அல்லாஹ் நீ நரகத்துக்கு அனுப்பினாய் என்றா தப்பேல, எனக்கு எந்த உதவியாளனும் இல்லை. ரப்பனா இன்னனா சமிஅனா முனாதியன் யுனாதி லில் ஈமானி அன் ஆமினு பி ரப்பிக்கும் ஃபஆமன்னா. அப்படியே போகுது துவா. நாளை செய்வீங்களா இன்ஷா அல்லாஹ்? நாளை தஹஜ்ஜத்துக்கு எழும்பி ஒரு ஆள் ஞாபகப்படுத்தினா சரி, மதரசாவில் வீட்டில் கணவன் ஞாபகப்படுத்தும், இதை ஓதுங்க எல்லாரும். ஏனென்றா நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது அல்லாஹ் சொல்றான் ஒரு வினாடியில் நடக்கும். அல்லாஹ்ட குதிரத் சூரா யாசீன்ல ஓதி இருக்கிறோம், இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன்
ஐயகூல லஹு குன் ஃபயகூன். அல்லாஹ் நாடினா குன் என்று சொல்லுவான், நடந்துரும். குன் என்று சொல்லுவான், என்ன நடந்துரும். இதுதான் அல்லாஹ்ட வல்லம். இன்ஷா அல்லாஹ் நடக்கும். ஒரு நாளைக்கு எதிர்பார்த்துட்டீங்க, நாங்க இருந்தா பார்ப்போம், இல்லாட்டி அடுத்த ஜெனரேஷன் பார்ப்போம். குன்னெம்பா நடந்துரும். அல்லாஹ் கியாமத்து வந்துடும், கபர்ல இருந்து எழும்பிடுவோம்.